ஹாய் ப்ரோ ஹாய். ஏய் டுகாட்டி வர்றா. இது வந்து டேபிள் பீஃப் வருங்க. ஸோ இது வந்து ஹைப்பர் மோட்டோ 950ங்க. எண்ணம் கட்டது வெளியில 600 அது. இது வந்து ZX-10R சிஸ்டம் எக்ஸாஸ்ட். என் ரூட்டு தாண்டா எனக்கு கெத்து. ஓய் போக மாட்டீங்கடா. சம்முன்னு குளிச்சிடலான் இருக்கேங்க. செல்லக்குட்டி ஸோ கைஸ், நான் தான் உங்க மிஸ்டர் ஃபிளாஷ். ஸோ இன்னைக்கான vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, vlog இல்லை, இது வந்து முன்னாடியே ஷூட் பண்ணிட்டேன். நான் 2-3 வீடியோ எடுத்துட்டேங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த மைக் இருக்கு தெரியுமா, இந்த மைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 vlog கிட்ட எடுத்தேன். 3 vlogமே பார்த்தீங்கன்னா இன்கரப்ட் ஆயிடுச்சு. ஆடியோ மட்டும் இன்கரப்ட் ஆயிடுச்சு. மியூட்லயே இருக்கு. சிலது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் கேமராவில் இருக்க எக்ஸ்டர்னல் மைக்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் இந்த மைக்ல வந்து ரெக்கார்டே ஆகுது. உள்ள பேசினதுமே ரெக்கார்ட் ஆகல, வெறும் காத்து இருக்கு. என்னடா அது நம்ம மோதிட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா டிப்ரெஷன்ல இருந்தேன். எடுத்த 3 vlogமே வேஸ்டா போச்சு. நம்ம 390 எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு vlog எடுத்தோம். அப்புறம் ஒரு புல்லட்ல vlog எடுத்தோம். நல்லா இருந்துச்சுங்க vlogலாம். புல்லட்ல வந்து சைலன்சர்ல ஃபயர் எல்லாம் கொண்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப் வச்சு நான் சப்ஸ்கிரைப்ல வெளில போயிருக்கேன். ஸோ அவருக்காகவே இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அவரும் கேட்டிருந்தாரு, வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காகவே இந்த vlog போடணும்னு சொல்லிட்டு சின்னதா கட் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஆடியோ வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னல் மைக்ல இருக்கும். வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. சேனல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. உங்க அன்பா வந்து எப்பயும் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு என்ன vlog பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்மால் ரைட் போகிறோங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் முதலியார் குப்பம் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். அதுவும் யார் கூட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட தாங்க போகிறேன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா மன்சூருங்க. 2 வீக்ஸ் முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட, கொஞ்சம் நேரில் வரீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ரைடு போகலாம் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ ஓகே ப்ரோ ஃபைன் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஈஸியாக வரைக்கும் போவோம் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ ஓகே ப்ரோ, அவர் வந்து மவுண்ட் ரோடு அந்த சைடு சம்திங் தான் இருக்காரு, நம்ம வீடு பக்கம் தான். ஸோ வாங்க அப்படியே போகலான்னு சொன்னார். சரி ஓகே ப்ரோ நானும் வரேன்னு சொல்லிட்டேன். போன வாரமே போக வேண்டியதுங்க. என்ன பண்ணேன்னா, நான் போன வாரம் அவர்கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அவர்கிட்ட போன வாரமே சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து ப்ரோ நம்ம நெக்ஸ்ட் வீக் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகிறோன்னா ஈசிஆரில் இருக்க முதலியாருக்கு போங்க. ஏன்னா அவர் சொன்னார் ஈசிஆர் மட்டும் போகலாம். நான் சொன்னாங்க ப்ரோ முதலியாருக்கு போகணும்னு இருக்கேன், அங்கே போவோம். அதுக்கு என்ன இருக்கு இங்கே அப்படின்னு. இல்லை ப்ரோ அங்கே சூப்பர் பைக்லாம் வரும், அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், உங்களுக்கு பார்த்துட்டு வருவோம் ப்ரோ அப்படின்னு. ஓகே ப்ரோ ஓகே, ஒரு ஃபைன் போகலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேசணும், எனக்கு ரேசிங் ரிலேட்டடாக கொஞ்சம் பேசணும் ப்ரோ வாங்க அப்படின்னாரு. வாங்க ப்ரோ ஃபைன் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு போய் அண்ணன் பொண்ணுலிட்டே போகாதுங்க. எங்கே இருக்காருன்னே தெரியலையே எனக்கு. அவர் இங்கெல்லாம் மெட்ரோ வித்தா இருக்காரு. ஹாய் ப்ரோ ஹாய். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஃப்ரெண்டு மட்டும் ஒருத்தன் வரான், அவனை கூப்பிட்டுக்கலாம் ப்ரோ. போனோம் வரீங்களா பின்னாடி? இந்த கண்ணாடி எவ்வளோ ப்ரோ வருது கண்ணாடி? 800 இருக்கு. ஓகே, இதுதான் நானும் மாட்டலாம்னு நினச்சேன். போகும்போது மாத்திட்டு போகலாம். அதுக்குள்ள ட்ரிப்பு போகும்போது புதுசாக வாங்கி ஒன்று போடலாம்னு நினச்சேன். இருக்கு சரி, கண்ணாடி தான் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஓட்டும் போது. வாங்க போகலாம். ஆஃபீஸா இல்லை எப்படி? நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா காலேஜா? ரெண்டுமே டைம் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம் காலேஜ் தேர்ட் இயர். ஓகே ஃபைனல் இயரா? என்ன காலேஜ் ப்ரோ? நியூ காலேஜா? நானும் அங்கே தான் போட்டேன், அங்கே தான் அட்மிஷன் கிடச்சிது. அப்புறம் நான் தான் அங்கே சேரல, ப்ரெசென்ட் போயிட்டேன் அப்புறமா. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ, என் ஃப்ரெண்ட் ரமணன் மன்சூர் அவர் பேர். போலாமா ப்ரோ? ஏய் டுகாட்டி வர்றா. நிகல் V4. அங்கிருந்து டுக்காட்டியோட. ஆமா, இதுக்கு இங்கே வச்சாங்க. நான் அப்படியே உள்ள பார்த்துட்டு வரேன். எனக்கு ஒரு மாதிரி இருங்க, மனசு அச்சுக்குது. சரி பார்த்துட்டு வருவோம். ஒரு செக்யூரிட்டி நான் இருக்காரு. அண்ணா போட்டோ எடுத்துக்கலாமா? நன்றி. V4S வந்து ஷோரூம் வந்து ஆஃப்ல இருக்கு. ஸோ இது வந்து ஹைப்பர் மோட்டோ 950ங்க. பயங்கரமா இருக்குங்க. இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. இதெல்லாம் பயங்கரம். ஓப்பன்ல இல்லை, க்ளோஸ்டா இருக்கு. V4S ஆனா அனிகல் V4 தான் இல்லை. இது வந்து டேபிள் V4ங்க. உள்ள வந்து ஒரு அட்வான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். V4S இல்லை, அணிகள் இல்லைங்க. அணிகளுக்காக தான் பார்த்துட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் என்னோட செலாக் பீஸ் மீடியத்தை செலவு பண்ணி தான் பார்த்துட்டேன். ப்ரோ பார்த்துருக்கீங்களா? அது புரியல. இப்பதான் பாக்குறேன். சென்னையிலே ஒரே ஷோரூம் தான். ஆமா இப்பதான் பாக்குறேன். ஆனா அந்த டுகாட்டியை பார்த்துருக்கேன். அப்படியா? இந்த ரோட்ல தான் பார்த்து. சில நேரங்கள் கழித்து Z900
வாங்குவோண்டா ஒரு நாள் வாங்குவோண்டா அதுவும். என் அண்ணன் கிட்ட வெளியில 600 அது இருக்கு. அப்படியா? ஓட்டுறீங்களா? ஒரு நாள் எடுத்துட்டு வாங்க. இங்க இல்லண்ணா, ஊர்ல இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? நெல்லூர். நெல்லூரா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ பென்லி 600i. நான் அந்த வண்டி தான் வாங்க போறேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். நீங்க பெட்ரோல் போறீங்களா ப்ரோ? நான் போட்டோம். சரி. ஏய் ஜியாங்கன்னுடா அப்படா. யாரா ஆடியோ போறாங்கல. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முதலியாக வாங்குறாங்க. எல்லா பைக்கும் வந்து லைன் அப் பண்ணிட்டாங்க. நிறைய பைக் இருக்கு. Oh my god. Oh my god. 1000 RR. எல்லாம் நம்ம டியூக்கு தான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. இன்னும் காலையில் இருந்தால் கூட்டம் அதிகமாக. இப்போ எல்லா வண்டியும் போயிடுச்சு. இப்போ தானே போயிடுச்சு. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்து. நான் ஒரு சூப்பர் பைக் பார்த்தேன். எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி வந்துருந்தோம். வாங்கினா மும்பை சைட்ல தான் வாங்கணும். ஏன் ப்ரோ? கம்மி ரேட்டு. கம்மியா? ஓ இந்த தடவை அவங்க ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கம்மியா இருக்கும். ஓ அப்படியா? அதெல்லாம் மும்பைல இருந்து வாங்குவாங்க. 90 கிலோமீட்டர். எங்க வீட்டுல இருந்தே 90 கிலோமீட்டர் ப்ரோ. ஒரு சூப்பர் பைக் பாக்குறோம் பாத்தீங்களா? 90 கிலோமீட்டர். நம்ம இறங்கி போய் பார்த்துட்டு வருவோம். என்னென்ன பைக் இருக்கு சொல்லிட்டா? இது வந்து ZX NR. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பைக் தாங்க அங்க போய் பார்த்துட்டு இருந்தோம். பயங்கரமா இருக்கு. 1000 RR Triumph RS. இங்க ஒரு 765 Insta 360 மாட்டி பயங்கரம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. அங்க ஒரு ட்ரையம்ப் நிக்குது. இது என்னன்னு தெரியல. ட்ரையம்ப்ல ஏதோ ஒரு மாடல். ஏன்னா மாடல் தெரியல. அப்பா 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 போட்டு யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 165. நம்ம வண்டிலாம் குட்டியா தெரியுதுடா அவங்களுக்கு முன்னாடி. ஆமா இல்ல, ஆனா நம்ம வண்டி நம்மளுக்கு கெத்துடா. என்னன்னாலும் நம்ம எங்க ரூட்டு தாண்டா எனக்கு கெத்து. அதுவும் பானு கேக்குண்டா. அது அக்வாபுரி இருக்குல்ல, ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட். உள்ள இருந்து பைப் லைன் இழுத்து போட்டிருப்பானுங்க. இதுவா அக்வாபுரிக்கா? அந்த S1000 RRல ஸ்லிப்பர் எக்ஸாஸ்ட் ஒன்று இருக்கும். அப்புறம் ஃபுல் சிஸ்டம் ஒன்று. ஃபுல் சிஸ்டம்னா ஃபுல் சிஸ்டமே அந்த ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டமே மாத்துவாங்க. இது கவாசக்கி. அவங்க வந்து கப்புள்ஸ் ரைடர் கூட. ப்ரோ அந்த வண்டி கொஞ்சம் ஓட்டி பாருங்க ப்ரோ. என் வண்டி ஓட்டு வந்துட்டாரு. நல்லா இருக்குங்க. இந்த கண்ணாடி போட்டி இப்பதான் என் வண்டி ஓட்டிட்டு இது ஓட்ட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குடா. ஆனா தெரியுதுங்க கண்ணாடியில. நான் கூட கண்ணாடி சின்னதா இருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். தெரியுது. ஓ அட்ஜஸ்டபிளா? பரவாயில்லையப்பா. பேலன்ஸ் அழகாப்பா இருக்கு. ஆனா இதுல இருக்க பிரேக்கிங் வந்து ஏன் வண்டி பிரேக்கிங் அளவு இல்லை. இது ஒரு மாதிரி பிரேக்கிங்கே டிஃப்ரெண்டா தெரியுது. ஸோ நான் வண்டி எடுத்துருந்தா இந்த வண்டி தாங்க எடுத்திருப்பேன். ரெண்டு வண்டி எடுத்துருப்பேன். ட்ரைவிங் வந்து எடுத்திருப்பேன். ஸோ டியூக் அந்த டியூக் லான்ச் பண்ணலாம் இந்த வண்டி தான் எடுத்திருப்பேன். ப்ரோ நல்லா இருக்கா? ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு டேம் மாதிரி இருக்கு. நான் இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஸோ டேம் பார்த்தோன்னே எனக்கு நான் வந்து இதே குளிச்சுட்டு போகண்டான்னு. பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபால்ஸு. நான் உள்ள போய் வாங்கினேன். ஃபால்ஸ் இல்லை, சாரி ஃபால்ஸ் இல்லை, ஒரு டேம் சொல்லுவாங்க. அது பேர் மறந்துச்சுங்க எனக்கு. அடிக்கிற வெயில் ஜில்லு குளிச்சா பயங்கரமாக இருக்குங்க. ஒன்றரை வெள்ளி இருக்காம இங்கே வந்திருக்கியாடா நீ? வந்தது இல்லையா? இங்கே வந்து ஒரு டேம் மாதிரி இருக்கு. டேம் அது ஃபால்ஸ் இல்லை. என் வாயில ஃபால்ஸ்னு வருதுடா எனக்கு. அவங்களதான் கேட்குறான் எங்கடா இங்க ஃபால்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இல்லை ஆஃப் ரோடினாங்க. ஏறுறது ரிஸ்க்குடா. இச்சு நம்ம ஊந்துருவோம்டா. நானும் ஏறி இல்லாம நினைச்சேன். நம்ம வண்டி இல்லைங்க. வண்டி இருந்தா சட்டர்னு ஏறி போயிட்டு போனாங்க. ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இது ஸ்லோப்பாக இருக்கு. இப்போ மாடு திடீர்னு லைட்டாக இடிச்சது இல்லைன்னா ஆயிடுச்சுன்னா பட்டுனா கீழே வந்துடும். நேரா பீச்சா? அப்போ டேம் ஒன்று இருக்கு, பார்த்துட்டு போகலாம். ஆமாங்க, எப்போ சொல்லவே இல்லை. அப்படி ஒரு வாட்டில் கூப்பிட்டு தவிர எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஹாய்
ஆய் ஓய் ஓய் போக மாட்டீங்களா தாத்தா? கொஞ்சம் வழி விட சொல்லுங்க தாத்தா. ஆறு அடிச்சா போமா? சரி இது தெரியாம போச்சு. ஆறு நிமிஷா போகும் நகருன்ட்டு. ஆமா ஆமா செல்லக்குட்டி வேணாம் வேணாம் வேணாம். போயிடுறேன் அண்ணன் போயிடுறேன் அண்ணன் போயிடுறேம்மா. செல்லக்குட்டி அடிப்போ அடிப்போ. சரி அந்த அண்ணன் மாதிரி அவங்க அசிங்கப்பட்டுறாங்க. அண்ணா கொஞ்சம் வழி விடுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க நான் அப்படின்னேன். ஆறு ஆச்சுன்னு போகப்பா அப்படின்ட்டாரு டக்குன்னு. கண்ணுமே யாரும் நிற்கதே மறந்துட்டாங்க. பயங்கரமா இருக்கா? நல்லா தானே இருக்கும் இங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே தண்ணி ஒழுகுங்க இங்கே இந்த இடத்துலலாம். இப்போ வெயில் சீசன்னால தண்ணி வந்து கம்மியாக இருக்கு. ஃபுல்லாகி அப்படியே ஒழுவி அந்த பக்கம் அப்படியே போகும். சம்முன்னு குளிச்சிடலான் இருக்கேங்க. நேரங்கள் கழித்து ஸோ நாங்க பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த டேம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலாறு டேம். ஸோ இது வந்து முதலியார் குப்பத்துக்கும் தென் ஈஸியாரும் நடுவுல இருக்கும். ஒரு பிரிட்ஜ் மாதிரி வரும். உங்களுக்கு தெரியும் அந்த பிரிட்ஜ் வந்து தண்ணி தெரியும். ஸோ அது ஒட்டினாப்புலயே பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் வரும். ஸோ அதுலாம் கார்லயும் வரலாம். பட் ரோடு வந்து கொஞ்சம் நல்ல மேடா இருக்கும். பைக்ல வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ அவ்வளவுதாங்க. நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ப்ரோ பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்காரு. கூப்பிட்டது வந்து தேங்க்யூ ப்ரோ. சிசி அதெல்லாம் இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் வருவேன். நீங்க ஒரு வாட்டி உங்க ஃபேஸ் காமிச்சிருங்க வீடியோல. அதுல இதுல வரலையே, ரெக்கார்டே ஆகல. ஏன் வேணாமா? அடுத்த வாட்டி பாத்துங்க. சரி ஓகே. சரி பார்த்து பத்திரமா போங்க. லவ் யூ சோ மச். பார்த்து வாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இந்த வீடியோ வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாமே. கண்டிப்பா. பாய் ப்ரோ. பார்த்து பத்திரமா போங்க.